இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஜவ்வரிசி பனியாரம். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசியை நல்லா ஒரு தடவை கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பேனில் ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு கொரன்னு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கடைசியாக இந்த உருண்டைகளை பனியார கல்லில் போட்டு லைட்டாக ஆயில் விட்டு எல்லா சைடும் கோல்டன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா சூடாக, வெளியே மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக ஜவ்வரிசி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.